இன்றைய நாள் ஜூன் 22ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 8ஆம் திருநாள். அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா மூலா நட்சத்திரம், தனுசு ராசி, பௌர்ணமி திதி, அற்புதமான காம்பினேஷன். அதாவது இந்த கிரக காரகத்துவங்கள், நட்சத்திர காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள் மூணாக பிரிப்போம். அதில் பார்க்கும் பொழுது யாருடைய வீட்டில் இந்த மூலா நட்சத்திரத்தில் ஒரு கிரகம், மூலா நட்சத்திரம்னா கேத்துவுடைய கிரகம், கேத்துவுடைய நட்சத்திரம், அந்த கேத்துவுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போய் நிற்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய நபர்கள் தான் குலதெய்வத்திற்கு தோஷம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தனுசு, குலதெய்வத்திற்கான தோஷம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் மூலா நட்சத்திரம். இப்போது அந்த மூலா நட்சத்திரத்தில் ஒரு குரு போய் நின்றுதுன்னா யாருடைய ஜாதகரோ அவர் தான் அந்த ஒரு தோஷத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு அர்த்தம். சனி நின்னா சித்தப்பா, சூரியன் நின்னா அப்பா, அடுத்தது பையன் பண்ணுவான்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும்னா 2 முக்கியமான நாட்கள், ஒன்று அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி. அதில் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான திதிகளில் பௌர்ணமி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். என்ன பண்ணும்? ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவது, ஆஞ்சநேயருக்கு வடையை நைவேத்தியமாக கொடுப்பது எந்த விதமான குலதெய்வத்தோட தோஷமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள். இந்த மாதிரி நாளில் கரெக்டாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கன்னா ஜென்மம் அனுஜென்மம் திரிஜென்மம்னு சொல்லுவோம். அதாவது அப்பா நீங்கள் அடுத்த பையன், இந்த லெவலுக்கு ஒரு ஜாதகத்தில் அந்த கர்மா அடுத்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விஷயம் நீங்கள் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிங்க வர நீங்கள் சம்பாதிச்சது எப்படி உங்களுக்கு பசங்களை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களில் 80% போகும் ஆண்களுக்கு. அதெல்லாம் உடைக்கணும்னா இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணின்றதுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த கர்மஸ்தானம்ங்கிறது நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் தயவுசெய்து பண்ணுங்க. நம்மளுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக கடைபிடிச்சாவே போகிறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். இதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மூலா நட்சத்திரம்ங்கிறது கேத்து உடைய நட்சத்திரம். கேத்து இன்றைய நாள் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்கிறார், சஞ்சரிக்கிறார். காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு கன்னி ராசியில் இந்த ஒரு கிரக சஞ்சாரம் நடந்துட்டு இருக்கிறது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களில் சில குழப்பங்கள் நிலவும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனையே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எண்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரனா அது பாடலாக இருக்கலாம், கச்சேரியாக இருக்கலாம், சைக்கோ தெரப்பியாக இருக்கலாம், சைக்கலாஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். ஒரு மனிதனை புரிந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு தகுதியாக இருந்தாலும் சரி அந்த தகுதி சற்று டிலேவாகி கிடைக்கும், லேட்டாகி நடக்கும், அவ்வளோதான். ஆனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. வாழ்க்கை துணையுடன் கண்டிப்பாக நட்பு பாராட்ட வேண்டும். 2வது உங்களுடைய கஸ்டமர்ஸ் யார் இருக்காங்களோ, உங்களுடைய வாடிக்கையாளர்கள் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட பேசும்பொழுது நல்லா கவனமாக கூர்ந்து கவனிக்கணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியாமல் இருக்கலாம். கம்யூனிகேஷன் இஸ் ஆஸ் இட் இஸ் ரிசீவ்டு, இட்ஸ் நாட் ஆஸ் இட் இஸ் கம்யூனிகேட்டட். அதனால் இன்றைய நாள் உங்களுடைய காதுகளை நல்லா திறந்து வச்சுக்கணும். நிறையா விஷயங்கள் இந்த இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த தகுந்த மாதிரி இன்றைய நாள் நீங்கள் நடந்தீர்கள் என்றால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். விநாயகரை மனசார வணங்கினா போகிறோம், சூப்பராக இருப்பீங்க. ராசியா நிறம் வயலட் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒருத்தருடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த எண்ணலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும். இன்ட்ராஸ்பெக்ஷன் ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். உங்கள் மனசில் என்ன இருக்குது, என்ன பண்ணலாம், எதை செய்தால் வெற்றி பெற முடியும், இந்த மாதிரி பல விஷயங்கள் போட்டு உங்களை மனசில் சிந்திக்கக்கூடிய ஒரு சித்தர் மாதிரி உங்களால் சிந்திக்க முடியும். சந்நியாசிகள் மகான்களைப் போல உங்களுடைய குழந்தைகள் பிஹேவியர் இருக்கும். அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் உத்பவம்னு சொல்லுவோம். அதாவது தான் தோன்றியாக சில விஷயங்கள் தெரியும். அது உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பார்க்கும்பொழுது சுவாரஸ்யமாக தெரியும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. குடுக்கல் வாங்கல் சக்ஸஸ் கொடுக்கும். 10 பேருக்கு உதவணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். சந்நியாசிகள் மகான்கள் தரிசனம் செய்வது, அவர்களை வணங்குவது இந்த நாள் பெரிய ஒரு கர்ம பிராய சித்தமாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ராகவேந்திர சுவாமியின் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய மனதில் என்ன இருக்கிறது, உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. யாரெல்லாம் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட உற்பத்தியாளர்கள் இருக்காங்களோ, ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட உற்பத்தியாளர்கள் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கீங்களோ, அறிவு கூர்மையான விஷயங்களில் மற்றவங்களுக்கு கற்பிக்கக்கூடிய நபர்கள் இருக்கீர்களோ,
அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், அதே மாதிரி டெஸ்டிங் செய்யக்கூடிய நபர்கள் யார் இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நூல் வியாபாரம், நூல் ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பொதுவாகவே எடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா காரியத்திலும் வெற்றி உண்டு. அதே மாதிரி ஜல்லி, மணல் இந்த மாதிரி வியாபாரத்திற்குரிய நபர்களுக்கும் சூப்பராக இருக்கும். பொதுவாகவே ஏதாவது ஒரு திருப்தி இல்லாத நிலைமைங்கிறது வீட்டில் இருந்துட்டு இருக்கும். அது பெருசாக கண்டுக்காதீங்க, மத்தியானத்துக்கு அப்புறம் சரியாக போயிடும். உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது கம்யூனிகேஷன் சொல்லுவோம், மற்றவங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத உங்களால் தோண்ட முடியும். கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரன்னா மூத்த பெண்களுடைய மனது, அதாவது உங்கள் பெரியம்மாவாக இருக்கலாம், இல்லை சித்தியாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், இவர்கள் மனசில் ரொம்ப நாளாக புதஞ்சுன்னு இருக்கக்கூடிய விஷயம், எப்படி உங்ககிட்ட கேட்குறதுன்னு தெரியாத விஷயம், அவங்க மனசுலேருந்து அது வெளியே வந்துடுச்சுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நீங்கள் ஃபோனில் பேசி முடிக்க போகிறீங்க. நல்ல கம்யூனிகேஷன் வந்து சரி. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஆத்ம கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகாசனத்திலையும் தியானத்திலையும் அதிகமான ஒரு போக்குவரத்து நடக்கும். அதாவது மெயினாக நிறைய பேர் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, கேத்து கனெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐடில் வர்ஷிப்னு சொல்லணும். எங்கள் ராமர்னா இப்படி தான் இருப்பார், எங்கள் அல்லானா இப்படி தான் இருப்பார், எங்கள் கிறிஸ்டியன்ஸ் கடவுள் இல்லாமல் ஜீசஸ்னால் இப்படி தான் இருப்பாருங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் இல்லாமல் ஒளி ரூபத்தில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷியை இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்தால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பரம ரகசியமாக இருக்கும், சித்தாந்தம் வேதாந்தமாக இருக்கும், சின்ன குழந்தையாக இருக்கும். அவள் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 85 வயசு முதிர்ந்த மனிதர், எல்லாம் கற்ற மனிதர் எப்படி பேசுவார்களோ அந்த மாதிரி பேசுவாங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பேசுறது யாருக்குமே பாதி பேருக்கு புரியவே புரியாது. அது அந்த இடத்தில் நடந்தால் இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேச, எது எங்கே நடக்கணும், எதை தவிர்க்கணும், இதை புரியாது. அதனால் இந்த நாள் முழுக்க முழுக்க உங்கள் பேச்சில் வந்து கிளாரிட்டி இருக்காத மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். ரகசியமான விஷயங்களை, மறைந்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தியாகும். மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும், பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் ஒரு சில பேருக்கு மட்டும் முகத்தில் பல்லு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நிவர்த்தியாகும். நிறைய விஷயங்களில் ஏற்றங்கள்லாம் கொடுக்கும். ஆன்மீக அறிவை இன்றைய நாள் நிறைய பேருக்கு எடுத்து உரைக்கக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ், எல்லாத்துலேயுமே மேன்மை. ஆனால் யாருமே உங்களை பார்க்கக்கூடாது, யாருமே உங்ககிட்ட பேசக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் தனிமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தனிமையாக இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். ரெண்டாவது, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கோவில் கோவில் கோவில்னே உட்காந்துருப்பீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுலே இருப்பீங்க, மற்றவங்க மேலே டவுட் படுறதுலே இருப்பீங்க. மற்றவங்ககிட்ட இருக்கக்கூடிய தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியும், தெளிவாக தெரியக்கூடிய நாள். இதெல்லாம் பெருசுபடுத்திக்கூடாது. எல்லார்கிட்டையும் தப்பு இருக்கும். நீங்கள் 25 பேரை பார்த்தீங்கன்னா 25 பேர்கிட்டையும் டிஃப்ரெண்ட்டாக தப்பு இருக்கும். ஆனால் 25 பேர்கிட்டையும் சொல்கிறதுக்கு மீறி இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி இருக்கும். அதை தான் நீங்கள் எடுத்து ரெண்டு நாள் நீங்கள் செய்ய வேண்டும். ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி பார்க்கும். 70% பாசிட்டிவ் இருக்கும், சில பேருக்கு 30% தான் பாசிட்டிவ் இருக்கும். அந்த 30% பாசிட்டிவிட்டியில் நீங்கள் பல விஷயங்கள் ஜெயிக்கலாம், கற்றுக்கலாம். அதை தான் இன்றைய நாள் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பெரியவங்க கிட்ட ரொம்ப கவனமாக பேசுங்க, பாட்டி கிட்ட சண்டை போடாதீங்க, சந்தோஷமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானம், அதாவது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு, உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்க்கும் பொழுது அது 12ஆம் வீடு. 6, 12, 12 ஆகக்கூடிய பாவகங்கள் செயல்படும் பொழுது பொதுவாகவே இரவு நேரம் முழுக்க முழுக்க கண் விழித்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீர்கள். இது எப்படி நடந்தது, இது ஏன் நடந்தது, இது ஏன் நமக்கு நடந்தது, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கவலை, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை. ஆக்சுவலாக பிரச்சனைலாம் ஒன்றுமே இருக்காது, சும்மா தூக்கம் வராமல் ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. இட்ஸ் கால்ட் ஓவர் திங்கிங். அவங்க ஏதாவது சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டது, இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இவன் எதுக்கு என்கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான், அப்படி என்ன பிரச்சனை, அப்போ என் மூஞ்சில் என்ன பிரச்சனை, அப்போ உடம்பு சரியில்லையா, இந்த வியாதியா அந்த வியாதி, இந்த மாதிரி அவசியம் இல்லாத திங்கிங் என்னால் ரொம்ப அதிகமாக வரும். அது வேலையின் பழுவாக இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கூட பிரச்சனை கிடையாது. ஓவர் திங்கிங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். நல்லா படுத்து தூங்குங்க. காலுக்கு தேங்காய் எண்ணெயை தடவி கொள்ள வேண்டும். உள்ளங்காலுக்கு தேங்காய் எண்ணெய் தடவும் பொழுது எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நல்லா தூங்குவீங்க. டர்ட்டி கர்மா, நெகட்டிவ் கர்மா பக்கத்தில் வராமல் இருக்கும். என்ன பண்ணும், உச்சிஷ்டம் பிள்ளையார வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அட்டிச்சாண்டா சிக்ஸருங்கிற மாதிரி இந்த நாள் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மூத்த பெண்ணின் மூலியமாக பெரிய ஆதாயத்தை காணக்கூடிய நாள். மருத்துவர்களுக்கு பெரிய சக்சஸ் உண்டு. நிறைய பேருக்கு ஆன்மீகவாதிகள் மூலியமா பெரிய ஏற்றத்திற்கு கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம். சித்தர்கள், ஞானிகள், சன்னியாசிகள், மகான்கள் மூலியமாக இந்த நாள் பெரிய ஏற்றம், லாபத்தை அள்ளித்தரக்கூடிய நாள். கண்டிப்பா பணம் வரும், அடிச்சு சொல்லலாம். அப்பா கிட்ட இருந்தக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நாளாக நீங்களும் உங்கள் அம்மாவும் அப்பாவும் சரியா அந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் தடை ஏற்பட்டுருக்கலாம். ஒரு விஷயத்த சொல்லும், ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியாது. இந்த கருத்து வேறுபாடுகளினால் பிரிந்திருக்கக்கூடிய அப்பா பையன் உறவு இன்றைய நாள் சரியாக போயிடும். என்ன பண்ணணும்? உட்காந்து பேசணும், கொட்டணும், வாந்தி எடுக்கணும், அவ்வளோதான். என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் ஹி வில் சால்வ் த இஷ்யூ. சொல்லாமையே மூடி மறைச்சிட்டு இருந்தால் எவ்வளோ நாள் தெரியும். இன்ற நாள் இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுது. நிறைய பேருக்கு தனலாபங்கள் மிக்க ஒரு நாள் சொல்லலாம். பெரிய சந்தோஷமாக இருக்க போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி தப்பு மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். சில பேர் கால் நரம்புகள் மட்டும் லைட்டாக வலிச்சுன்னு இருக்கும், 40 வயசுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு. ஆனால் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, தைரியமாக இருக்கலாம். வேலைகளில் வேணும்னே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு 2 பேர் அதாவது எதிரி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. உங்கள் தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. அதனால் இருக்கக்கூடிய இடமாகட்டும் வீடாகட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நட்பு பாராட்டுவது நல்லது. வேலைகளில் சில பேருக்கு ரொம்ப அதிகமான அலைச்சல் இருக்கும், ஆனால் பிரயோஜனப்படாது, ரிசல்ட் இருக்காது. அதனால் மத்தியானத்துக்கு அப்புறம் 4 மணிக்கு அப்புறம் தான் எல்லா ரிசல்ட்டும் கிடைக்கும். அது வரைக்கும் தப்பு இல்லை, வெயிட் பண்ணலாம். இதுவும் ஒரு கர்மா தான். பெரிய சக்ஸஸ், பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் தெய்வ அனுகூலம் நல்லா இருக்கிறது. நிறைய பேருக்கு பாட்டியோடைய சந்தோஷம், பாட்டி கிட்ட பேசக்கூடிய மகிழ்ச்சி, பாட்டி கிட்ட பல விஷயங்கள்லாம் பேசி மகிழ்விக்கக்கூடிய நாள். ஆன்மீகத்தில் பயங்கரமான நாட்டம் உண்டாகும். சித்தர்கள் மேலே, ஞானிகள் மேலே, சன்னியாசிகள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்துவிட்டு வருவீர்கள். அதுலேயுமே இந்த நாள் பழனி முருகன் வழிபாடு செய்தால் போகிறோம். எந்த விதமான நோயாக இருந்தாலும், எந்த விதமான ஊழ்வினைன்னு சொல்லுவோம், கர்ம தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். அப்பா கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் கிளாரிட்டியோட மெதுவாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போகிறோம், பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக இன்றைய நாள் நீங்கள் செயல்பட்டால் போகிறோம். எந்த காரியத்தை வேணால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். மனசு விட்டு பேசணும். அதே மாதிரி மனசில் பலவிதமான எண்ணங்கள் வரும். அதில் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி 99% உங்கள் யூகனை கரெக்டாக இருக்கும். கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறோம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்னால் ஒருவேளை உணவு அடித்தால் சரி, அதாவது ஃபுட்டை நீங்கள் தானம் பண்ணால் சரி, உணவு அளிக்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். பெரிய தர்மமாக பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள். கோபதாபங்களை தவிர்க்கக்கூடிய நாள். எந்த விதத்துலையும் யாரையும் இந்த நாள் பகைச்சிக்காமல் இருக்கணும். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. அதாவது நிறைய பேர் ஃப்ரிட்ஜுங்கிறது எதுக்குன்னா, ஒரு நாள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் வாடாமல் வச்சுக்கிறது தான் ஃப்ரிட்ஜு. நீங்கள் 4 நாள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய தக்காளி சட்னி, 10 நாள் முன்னாடி சமைச்சிருக்கக்கூடிய மாங்காய் தொக்கு, இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சா அது எப்படி இருக்கும்? ஒரு ஃபுட்டுங்கிறது தான் கர்மா. அந்த கர்மாவை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வியாதி வராது. அந்த வியாதி வருவதற்கான காரணமே ரெஃப்ரிஜரேட்டருங்க அர்த்தம். அந்த இடத்துல ரீஃப்ரிட்ஜ் நடக்கிறதோ இல்லையோ, உங்களுக்கு உங்களுடைய வயர்லாம் பிடிங்கிட்டு போயிட்டு இருக்கிறது தான் உண்மை. அதனால் உடம்பை கவனமாக பத்திரமா பார்த்துக்கூடிய நாள். கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். தேவையில்லாமல் சண்டைகள் இல்லாமல் இருக்கணும். மற்றவங்க டவுட் இருக்கிற மாதிரி காட்டி அதில் சண்டை போடக்கூடாது. எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனெல்லாம் போகிறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்கள் வசமாகும். அது என்ன அர்த்தம்னா, நீங்கள் அவ்வளோ பேக் போன் மாதிரி இருந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்க. அதே மாதிரி எது எப்படி செய்ய வேண்டும்ங்கிறது வாழ்க்கை துணையோடைய அறிவுரை நீங்கள் எடுக்கலாம். உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட அறிவுரை கேட்டுக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட என்ன பண்ணலாங்க அப்படின்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா தெளிவாக ஆலோசனைகள் சொல்லுவாங்க. ரொம்ப தெளிவாக இருக்கும். அதில் என்னென்னா, பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி சொல்லும் பொழுது அதில் நெகட்டிவிட்டி ஒரு 60% இருக்கும், பாசிட்டிவிட்டி 40% இருக்கும். நீங்கள் இதை விட்டுறணும், இதை மட்டும் தான் எடுத்துக்கணும். தட் இஸ் யுவர் சக்ஸஸ்.
அதனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு காலபைரவருடைய அனுகிரகம், காலபைரவருடைய ஆசீர்வாதம் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் சிகப்பு நிறம். சரி, இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக சொன்னால் ஓஹோ சூப்பர்னு சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் ஆவரேஜாக இருக்கும். யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் ரிஷபம், 2வது கன்னி, 3வது மக்கரம். மற்ற அத்தனை பேருக்குமே இந்த நாள் சந்நியாசிகள் மகான்களை வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அனைவருக்கும் இந்த நாள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்க, நல்ல கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்குமே வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து, துரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.